மாசத்துக்கு வெறும் 5500 ரூபாய் சேர்த்து வச்சா போதுங்க அது 1 கோடியா மாறுறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குங்க. அது எப்படி அப்படின்னு பாக்குறீங்களா? வெல்கம் டு க்ரோ தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்க விஷ்ணு பிரியா பேசிட்டு இருக்கேன். யூசுவலா நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு சின்ன எண்ணம் இருக்குங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு சின்ன சின்ன அமௌண்ட் எல்லாம் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணா வந்து அதுல இருந்து நமக்கு என்ன பெருசா கிடைச்சிட போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பெருசா இன்வெஸ்டே பண்ணாம போயிடுற மாதிரியான நிறைய விஷயங்கள் நடக்குங்க. ஏன்னா நமக்கு இன்னைக்கு என்ன தோணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 10 ரூபாய் இன்னைக்கு சேர்த்து வச்சோ இல்ல இன்வெஸ்ட் பண்ணியோ நான் என்ன கார் வாங்க போறேன்னா வீடு வாங்க போறேன்னா அப்படின்னு வந்துட்டு பெருசா வந்து அந்த சின்ன அமௌண்ட்டுக்கான மதிப்பை நம்ம பெருசா கொடுத்துருக்க மாட்டோம். ஆனா இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு மாசத்துக்கு 5500 ரூபாய் வந்து எஸ்ஐபி முறையில சேர்த்து வச்சா அது எத்தனை மடங்கா வந்து மாறப்போகுது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் க்ரோ தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. நான் சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து நம்ம இந்த வீடியோல வந்துட்டு அந்த 5500 ரூபாய் வந்து எப்படி வந்து 1 கோடியா மாறப்போகுது அப்படின்னு பார்க்க போறோம்னு சொல்லிட்டு அதை வந்து எப்படி பார்க்க போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு 4 பார்ட்டா பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு சின்ன அமௌண்ட் எப்படி வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய அதிசயத்தை உருவாக்குது, அதாவது சிறு துளி பெருவெள்ளமா எப்படி மாறுது அப்படின்றத பார்க்க போறோம். நான் சொன்னேன் இல்லையா, எஸ்ஐபி முறையில நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருப்போம் அந்த 5500 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த எஸ்ஐபினா என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். அந்த எஸ்ஐபியால நமக்கு கிடைக்க போற பலன்கள் என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். அதே மாதிரி வந்துட்டு நம்ம க்ரோ ஆப்ல வந்துட்டு எஸ்ஐபி கால்குலேட்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் பத்தியும் நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோங்க. ஏன்னா அதுல வந்து உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்மளால ஈஸியா வந்துட்டு நம்மளோட ஃபினான்ஷியல் பிளானிங் அந்த எஸ்ஐபி கால்குலேட்டர் மூலம் நமக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு கண்டிப்பா வந்து பண்ணிக்க முடியுங்க. ஓகேவா? ஸோ எஸ், ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி சிறு துளி பெருவெள்ளம், ஒரு சின்ன நம்பர் வந்து ஒரு பெரிய மேஜிக்கை எப்படி பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருக்கோம் இந்த சின்ன அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிடுச்சா வேஸ்ட்ரா, இதெல்லாம் தேவையில்லை, அதுக்கு பதிலாக இன்னைக்கு நம்ம வந்து அதை செலவு பண்ணி ஹாப்பியாக இருந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோங்க. ஆனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய காசு வரும்போது சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ ஃபர்ஸ்ட் நிறைய நமக்கு காசு வருமா வராது அப்படின்றது ஒரு பெரிய அன்சர்டனான விஷயம். கொஞ்ச நாள் தள்ளி போட என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சுத்தமா இன்வெஸ்டே பண்ணிருக்க மாட்டோம். நம்ம கையில காசு அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தே இருக்காதுங்க. ஆனா இந்த எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லையா, மாசம் நீங்க 5500 ரூபாய் சேர்த்து வைக்கணும்னு, நீங்க மாசம் மட்டும் 5500 ரூபாய் வந்து சேர்த்து வச்சு ஒரு 12% ரிட்டர்ன் கொடுக்குற எஸ்ஐபில போட்டீங்கன்னா கரெக்டா 25 வருஷம் கழிச்சு அது வந்து 1 கோடியா மாறி இருக்கோங்க. நிஜமாதாங்க, கேட்கவே ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்குல்ல. ஒரு நாளைக்கு வெறும் 183 ரூபாய் சேர்த்து வச்சா போதுங்க 25 வருஷத்துக்கு அப்புறம் வந்து கண்டிப்பா அது வந்து 1 கோடியா மாறிடும். நீங்க எல்லாம் நினைக்கலாம் என்னடா நான் இன்னைக்கு ஒரு நாள் 183 ரூபாய் போட்டு பின்ன நான் வந்து 25 வருஷத்துக்கு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த மைண்ட்ல வந்து அந்த விஷயம் இல்லாம போயிடுங்க. இப்போ வந்து நீங்க பிறந்தப்போ உங்க அப்பா அம்மா வந்து டெய்லியும் வந்து ஒரு 183 ரூபாய் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு 25 வயசு ஆனதுக்கு அப்புறம் ஒரு 1 கோடி அப்படியே பேங்க் பேலன்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நமக்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, அது வந்து கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. எஸ், இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஹெல்ப் ஆஃப் எஸ்ஐபி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ எஸ்ஐபினா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றாங்க. எஸ்ஐபினா வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அதாவது முதலீடு செய்யற அந்த திட்டத்தை வந்துட்டு ஒரு வரைமுறையோட வந்து நம்ம லைக் உபயோகப்படுத்துறது தான் வந்துட்டு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஓகேவா? ஸோ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நீங்க உங்களால எவ்வளவு வந்துட்டு சேவ் பண்ணி வைக்க முடியும், அந்த சேவிங்கா எவ்வளவு வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்றத வந்து நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. ஒரு வாரத்துக்கு இன்வெஸ்ட் பண்றீங்களா, ஒரு மாசத்துக்கு இன்வெஸ்ட் பண்றீங்களா, 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்களா, 200 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்களா, எத்தனை நான் சொன்ன மாதிரி எவ்வளவு வந்து இன்வெஸ்ட் பண்ண போறோம், லைக் எவ்வளவு நாள் இன்டர்வல், மாசத்துக்கு ஒரு தடவையா வாரத்துக்கு ஒரு தடவையா அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிட்டு அது மாதிரி நமக்கு வந்து எவ்வளவு ரிட்டர்ன் வேணும் அப்படின்ற மாதிரி இவ்வளவு ரிட்டர்ன் வருதுப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை வந்து நம்ம செலக்ட் பண்ணி அதுல வந்து எஸ்ஐபி ஈக்விட்டியில வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்மளோட காசை இன்வெஸ்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஜென்ரலா வந்துட்டு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்றது. அதாவது நம்ம வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், அதை வந்துட்டு ஒரு ப்ராப்பரான முறையில் இன்வெஸ்ட் பண்ணணும், கொஞ்சம் ஸ்மார்ட்டாகவும் வந்துட்டு நம்ம திங்க் பண்ணணும். லைக் வாரம் பண்ண போறோமா, மாசம் பண்ண போறோமா, இது பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் எல்லாம் யோசிச்சு பண்றது தான் வந்துட்டு இந்த எஸ்ஐபி. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு எஸ்ஐபியோட பெனிஃபிட்ஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம். எஸ்ஐபியோட பெனிஃபிட்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆட்டோமேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும்னா எஸ்ஐபில வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு டிடெக்ட் பண்ணணும், எத்தனை நாளைக்குள்ள டிடெக்ட் பண்ணணும், எத்தனை நாளைக்கு வரைக்கும் டிடெக்ட் பண்ணணும். அதாவது வந்துட்டு இப்போ நீங்க வந்துட்டு ஒரு 5 வருஷத்துக்கு எஸ்ஐபி போடுறீங்க, மந்த்லி ஸ்கீம் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ நம்ம 5000 ரூபாய்க்கு போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்க
வந்துட்டு போய் எஸ்ஐபியில் அழகாக செட் பண்ணிக்கலாம். என்னன்னா வந்துட்டு 5000 மந்த்லி டிடெக்ட் பண்ணணும். லைக் எத்தனை மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒவ்வொரு தடவை பண்ணணும். எப்போ வரைக்கும் 5 வருஷம் வரைக்கும் அந்த மாதிரி நம்ம எல்லாமே செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேங்க்லேருந்து டைரெக்டாகவே வந்துட்டு அது டெபிட் ஆகிட்டே இருக்கோங்க மாதம் மாதம். ஓகேவா? இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களை அறியாமலே வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த எஸ்ஐபி வந்து கட்டாம லைக் ஏதாவது ஸ்கிப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும். ஏன்னா வந்து அது ஆட்டோமேட்டடாகவே இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் ஏதோ கடையில் வந்து நகை சீட்டு அதெல்லாம் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல என்ன ஆகும், நீங்களா போய் கட்டணும். சம்டைம்ஸ் நம்ம மறந்துடுவோம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து நமக்கு ஒரு சின்ன என்னடா கேப் இருந்துச்சு அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி எந்த மாதிரியான விஷயமும் இந்த எஸ்ஐபியில இருக்காதுங்க. ஏன்னா வந்து இது வந்து ஒரு பியூர்லி ஆட்டோமேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு பெரிய லார்ஜ் அமௌண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாதுங்க. என்னன்னா வந்துட்டு இப்போ நம்ம ரெக்கரிங் டெபாசிட்டோ இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட்டோ வந்து போடணும்னு வச்சுக்கோங்களேன். அட்லீஸ்ட் மினிமம் வந்து 20,000 மந்த்லி ரெக்கரிங் டெபாசிட் கட்டுற மாதிரி இருக்கும். எப்படின்னா ஒரு லம்சம் அமௌண்ட் வந்து நம்ம போட்டு வச்சிருப்போம். இத்தனை நாளைக்கு வரைக்கும் வைக்கணும். அந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும்ல. இது ரொம்ப சிம்பிள்ங்க. இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லையா அந்த 5500 ரூபான்னு சொல்லிட்டு, நீங்க அந்த 5500 வந்து நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்க வந்து 25 வருஷத்துக்கு அப்புறம் அது கண்டிப்பா ஒரு கோடியா மாறிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். அது மாதிரி ரொம்ப ஹெவியான ஒரு எப்படி சொல்றேன்னா ஒரு பேர்டனும் உங்க மேல இருக்காது. என்னடா நம்ம கையில இருந்து மாசம் மாசம் 10,000 20,000 போயிட்டே இருக்கே அப்படிலாம் இல்லாம வந்து கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டா இருந்தாலும் ரெகுலரா நீங்க பண்றதுனால உங்களுக்கு வந்துட்டு லைக் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து நல்ல பல மடங்கு மாறி இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு ரொம்ப கஷ்டமாவும் இருக்காது உங்களுக்கு அதை சேவ் பண்றதுக்கு. மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ருபி காஸ்ட் ஆவரேஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொன்னேன் இல்லையா நம்ம இந்த லைக் எஸ்ஐபியில் வந்து தொடர்ந்து இன்டர்வல்ஸ்ல அதாவது ஒரு ரெகுலர் இன்டர்வல்ல வந்து நம்ம கரெக்டா வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில டைம் வந்து மார்க்கெட் ஏறி இருக்கும், சில டைம் மார்க்கெட் இறங்கி இருக்கும். நம்ம வந்து மார்க்கெட் பிளக்சுவேஷனால வந்து அஃபெக்ட் ஆகுமோ அப்படின்னு கேட்டா வந்து பெருசா நமக்கு எந்த வருமான ஒரு அஃபெக்டும் அந்த மாதிரி தெரிஞ்சிருக்காதுங்க. பெருசா அஃபெக்ட் ஆயிருக்க மாட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். எப்பெல்லாம் வந்து மார்க்கெட் லோவா இருக்கும் அந்த இடத்துல வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து நிறைய யூனிட்ஸ் வாங்கியிருப்போம். அதே மாதிரி ஹையா இருக்க டைம்ல வந்து அது காம்பன்சேட் ஆயிடும். இதான் வந்து ருபி காஸ்ட் ஆவரேஜிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எஸ்ஐபில. நாலாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு பவர் ஆஃப் காம்பவுண்டிங். அதாவது இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப கம்மியா தெரியுற ஒரு விஷயம் நாளைக்கு பல மடங்கா மாறுறது அப்படின்றது வந்து இந்த எஸ்ஐபியோட ஒரு மேஜர் அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்னு நாங்க சொல்லணும். இப்போ நீங்க வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து ஒரு 10% இன்வெஸ்ட் லைக் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. அப்ப என்ன ஆகும், ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து அது 110 ரூபாய் ஆகும். ரெண்டாவது வருஷம் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 110 ரூபாயும் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு வரக்கூடிய அந்த ரிட்டர்ன் இருக்கு இல்லையா, வெறும் 100 ரூபாய்க்கு மேல 10% வராதுங்க. இந்த 110 ரூபாய்க்கு மேல 10% வரும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்துட்டு பல மடங்கா பெருகிட்டே போகுங்க. எஸ்ஐபியோட ஒரு மேஜர் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த விஷயம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சொன்னோம் இல்லையா லைக் எஸ்ஐபி கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து உங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த Growwoட எஸ்ஐபி கால்குலேட்டர் வந்து உங்களுக்கு தெரியும் பாருங்களேன். அந்த கால்குலேட்டர்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு லெஃப்ட் சைட்ல வந்து நம்ம எஸ்ஐபி அப்படின்னு செலக்ட் பண்ணிருப்போம். அந்த இடத்துல நான் சொன்னேன் இல்லையா மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட்டா லைக் இல்ல வீக்லி இன்வெஸ்ட்மெண்ட்டா அந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிட்டு அதுல வந்து எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றதையும் நம்ம அழகா வந்துட்டு குறிச்சிக்க முடியுதுங்க. அதே மாதிரி நம்மளோட எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து எவ்வளோ இருக்கு, ஆனா டைம் பீரியட் என்ன அந்த இடத்துல செட் பண்ணியிருக்காங்க பாருங்க 24 இயர் அப்படின்னு செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளால ஈஸியா வந்துட்டு நம்ம கால்குலேட்டர்ல செட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்துட்டு நம்ம வந்து எவ்வளவு சேவ் பண்ண போறோம், எப்போ சேவ் பண்ண போறோம், இவ்வளவு சேவ் பண்ணா அது எந்த அளவுக்கு வரும் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த எஸ்ஐபி கால்குலேட்டர்ல வந்து நம்மளால ஈஸியா கால்குலேட் பண்ணிக்க முடியுங்க. இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஒரு டேபிள் தெரியும் பாருங்களேன். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து நம்ம லைக் 5500 ரூபாய் சேவ் பண்றோம், 12% வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க எஸ்ஐபியில் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து 25 வருஷத்துல தான் வந்து அந்த 1 கோடி அப்படின்ற விஷயத்த தொட முடியுங்க. ஒருவேளை நமக்கு எக்ஸ்பெக்டட் ரேட் வந்துட்டு லைக் ஒரு 13% நமக்கு ரிட்டர்ன் வருது அப்படின்னா வந்து 24 வருஷத்துலேயே அந்த 5500 ரூபாய் அப்படின்றது வந்துட்டு 1 கோடியா மாறி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்து ஒரு சின்ன அமௌண்ட் ஒரு நாளைக்கு அதாவது 183 ரூபான்றது நிஜமாவே ஒரு சின்ன அமௌண்ட். அதை வந்து நம்ம ஒரு நாளைக்கும் டிசிப்ளின்டா சேர்த்து வைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு நாள் வந்து பல மடங்கா மாறுது அப்படின்றதுக்கு கண்டிப்பா இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கும். ஸோ நீங்களும் வந்துட்டு எந்த விஷயத்தையுமே யோசிக்கும் போது இது வந்து ஒரு சின்ன விஷயம், இதனால பெருசா என்ன ஆயிட போகுது அப்படின்னு அதெல்லாம் யோசிக்காம நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சோம்னா வந்துட்டு நம்மளால முடியறத லைக் ஒரு கண்டினியூட் ரெகுலர் இன்டர்வல்ல நம்ம
நம்ம வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணும்போது முக்கியமா வந்து அந்த ஒழுங்குமுறை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த டயட்டுக்குலாம் இருப்போம்ல, ஒரு 10 நாள் இருந்து 11ஆம் நாள் வந்துட்டு பெருசா இல்லாம போயிடும். அந்த மாதிரி இல்லாம நம்ம வந்து டிட்டர்மினன்ட்டா நம்ம இதை சேர்த்து வைக்க போறோம், ஒரு இவ்வளோ நாளைக்கு இவ்வளோ சேர்த்து வைக்க போறோம் அப்படின்னு டிசைட் பண்ணி நீங்க சேர்த்து வைக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய அளவுல வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்குங்க. இதே மாதிரி நீங்க வந்துட்டு வேற ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி வீடியோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. க்ரோ தமிழ் யூடியூப் சேனலுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வா விஷ்ணுபிரியா. Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.